வணக்கம். நான் அனில் வி நாகேந்திரன். இந்த திரைப்படம் வீரவணக்கம் ഇത് തമിഴ്നാടോടെ കേരളത്തിൻ്റെ வரலாறு. நம்ம ரெண்டு ஸ்டேட்டோடையும் புது ஜெனரேஷன் நம்ம மிகப்பெரிய வரலாறத்தை மறந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்ம புது ஃபிலிம்ஸ் எல்லாம் வரும்போது புது சூப்பர் ஸ்டார்டம் வருது, புது புது ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரிஸ் வருது. ஆனால் நம்முடைய திராவிட பாரம்பரியம், நம்முடைய கல்ச்சர், ரெண்டு ஸ்டேட்டோடையும் சகோதரத்துவம், நம்ம ஒரே தாய் மக்கள் தான், இதெல்லாமே சேர்த்த ஒரு സബ്ജക്റ്റ് ഫിലിമായി വരേണ്ടത് ഇന്നത്തെ நம்ம காலத்தின் ஒரு இம்பார்ட்டன்ட் நீட் தான், தேவை. அதுக்காக நான் பண்ணி வச்ச மூவி தான் வீரவணக்கம். இதுல சப்ஜெக்ட் தான் இதுல ஹீரோ. இது நம்ம வரும் தலைமுறை கூடி நம்ம இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சிடணும். இல்லைன்னா நம்ம எல்லாமே சோர்ந்து போயிடும். இந்த திராவிட பாரம்பரியத்தை பத்தி இந்த கேரக்டர், இந்த சிறுதாயந்திர கேரக்டர், இந்த கேரக்டர் பண்ணிய பி.கே. மேதினி என்ன இந்த அம்மா, இந்த தமிழ்நாடு மக்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு தெரியாது. ஆனா அம்மா வந்து அந்த பிரிட்டிஷ்காரோட ஃபைட் பண்ணி ஒரு போராளி. நிறைய டைம்ல அவரை ஜெயிலுக்குள்ள அந்த காலத்தை அடைச்சு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அது கம்யூனிஸ்டாகி மாறிட்டு ஒரு 75-80 வருஷமாயி கேரளாவிலே ஒரே ஒரு புரட்சி பாடல், அவர் சிங்கர் அவர் தான். அவருக்கு மேல கம்பேரிசன் கூட கிடையாது. ஒவ்வொரு மக்களுக்கும், அது கட்சிகளுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் ஒரு பாடகி, புரட்சி பாடகி தான், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் தான். அதுக்கப்புறம் கேரளாவில மாற்றி மறிச்ச, கேரளா ஸ்டேட்டோட அது சொசைட்டியை மாற்றி அந்த கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே ரொம்ப சக்தியா வந்த அந்த ரெவல்யூஷனோட ஒரு முக்கியமான தலைவி தான் அவர். அவர் நடிச்ச 2 பிலிம்ஸ் இருக்கு, 2ம் நான் டைரக்ட் பண்ணிய பிலிம் தான். இப்போது இந்த கேரக்டர் நம்ம 2 ஸ்டேட்டோட மக்களுக்காக எங்களோட ஒரு ஹம்பிள் கான்ட்ரிபியூஷன் தான். அம்மா சொல்லி கொடுക്കുന്ന வாக்கு தமிழ் மக்களோடு தான். நம்ம பெரியாரோட முற்போக்கு சிந்தனைகள், நம்ம திராவிட பாரம்பரியம், இந்த ஜாதி மதம் ஒன்றும் இல்லாம நம்ம ஒரு மனித குணம், இதெல்லாமே இந்த அம்மா சொல்லி கொடுக்கும் போது நம்ம ஒரு தாய் மக்கள் அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஃபீல், அதுதான் என்னோட பிலிமினோட ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ். என்னோட ஃபீல் அப்படிதான். இது எப்படி வருவது எனக்கு தெரியாது. மீடியாஸ் தான் இம்பார்ட்டண்டா. இது இந்த பிலிமின நல்லதா இருந்தா, கெட்டதா இருந்தா தேவையில்லை, நல்லதா இருந்தா அது கண்டிப்பா நம்ம மக்கள் போய் சேர வேண்டிய விஷயம். இந்த அம்மா வந்து பி.கே. மேதினி, அவர் வந்து ஆக்சுவலி பி. கிருஷ்ணபிள்ளையோடு சேர்ந்து போராளி தான் அவர். அவரு லாஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்த மாதிரி 1948 ஆகஸ்ட் 19 பாம்பு ஊத்தி சேர்ந்து போகும்போது அந்த குடிசுக்கு பக்கத்து தான் இவரோட ஊரு. அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கும்போது அவருக்கு காப்பி அதெல்லாமே சுடுதண்ணி இதெல்லாம் கொண்டு கொடுத்தா ஒரு கேர்ள் தான் அம்மா. அந்த அவரு இவருக்கு കുറച്ച് டியூட்டி கொடுத்துட்டாரு. அந்த இஎம்எஸோட புக்ஸ் அதெல்லாமே தடை பண்ணியிருந்த டைம் தான். எல்லாமே கொண்டு ஊருக்கெல்லாம் கொடுக்குங்க, எல்லாமே அந்த கேர்ள் தான், அந்த போராளி தான் அவரு. இது வரைக்கும் இது ஒரு போராட்டம் தான். இந்த பிலிமில் நடிச்சதும் ஒரு போராட்டம் தான். அம்மா பி.கே. மேதினி, அதே மாதிரி இதுல சமுத்திரக்கனி தான் பி. கிருஷ்ணபிள்ளை நடிச்சிருக்குது. ரொம்ப அவரோட லைஃப், அவரோட ஒரு லைஃப் ஸ்டைல் தானே அவரு டோட்டலா ஃபுல் ரிஹர்சல் எடுத்து அவரு பண்ணி கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் மூவிலும் அவர் தான் நடிச்சது, இப்போதும் அவர் தான் வந்து நடிச்சு கொடுத்தது. பரத் வந்து டிஃபரெண்டான ஒரு கேரக்டர். அவரோட ஃபர்ஸ்ட் காதல் மூவி பார்த்தவருக்கெல்லாம் தெரியும். அந்த கேரக்டரோட ஒரு ரிப்ளை தான் இந்த கேரக்டர். அதே மாதிரி அனதர் ஹீரோ இஸ் ரிதேஷ்.
அவர் வந்து இதுல ஒரு போராளி தான். விதேஷ் வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஆக்டர் தான். அந்த பிலிமுக்காக என்ன நான் ஒரு 2 வருஷம் கொடுத்த டியூட்டி எல்லாமே அந்த வேலை எல்லாமே பண்ணி ரிஹர்சல் எடுத்து தான் அவரு போராடி தான் இந்த பிலிம் நடிச்சது. ஐசிகா வந்து பி கிருஷ்ணமலோட வைஃப் தங்கம்மாவோட கேரக்டர் பண்ணியது ஐசிகா தான். ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் டைம் தான். நிறைய பேரை இன்ட்ரோடியூஸ் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த டைம் கம்மி தான். இந்த மூவி 29க்கு ரிலீஸ் ஆக போகுது. இது கேரளாவிலும் சேம் டைம் ரிலீஸ் தான். ஆனா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து தமிழ் தான். இது இந்த இண்டஸ்ட்ரியில நமக்கு இந்த மாதிரி பிலிம் தேவைப்படுவன்னு இந்த மீடியாஸ் தான் ஒரு முடிவெடுத்த போக வேண்டியது. அப்போதான் நமக்கு நம்மட ஸ்டேட் மற்ற எல்லா மக்களுக்கும் இது இங்கிருந்து வெளியே போய கூட நமக்கு இந்த மாதிரி வரலாறு இருக்கு. இந்த அநீதிக்கு அகென்ஸ்டா நமக்கு எந்த மாதிரி போராட்டங்கள், நீதிக்கான போராட்டங்கள் எல்லாமே எப்படி இருந்தது எல்லாமே இந்த பிலிமில் இருக்கு. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யுவர் ஹெல்ப். இது வந்து மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் காம்ரேட் ஜி ராமகிருஷ்ணன் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி பார்த்ததுக்கு அப்புறம் அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி என்ன கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் அவரு சப்போர்ட், அவரோட ஆதரவு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அவர் வந்து இந்த அம்மை ஆதரவு பண்ணி போது, இதை ஓனர் பண்ணி போது அது என்ன எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளஸிங் நான் ஃபீல் பண்றேன். இது வந்து வேற ஒன்றும் எனக்கு இல்ல. அந்த அம்மா வந்து இந்த பிலிமை பாடி அந்த ரெட் சல்யூட் வந்து பாட்டு பாடுவான்னு நான் கேட்டாச்சு. அது வந்து இப்போது இந்த 94 இயர்ஸ்ல அவரோட வாய்ஸ் வந்து இப்போது ஒன்று டிராவலிங் ஆயிருக்காக எனக்கு தெரியல. பட் ஆனா இப்போதும் அவரு அழகா பாடுவார். ஸோ முடியுமா? ஒரு 2 வாக்கு பாருங்க, மலையாளத்தில் பாருங்க. എല്ലാവർക്കും വണക്കം. എല്ലാവർക്കും എൻ്റെ വിനീതമായ വണക്കം. ഒരു സിനിമ നടിയല്ല ഞാൻ, പക്ഷെ ജീവിതത്തിലെ എൻ്റെ ജീവിതമാണ് പകർത്തിയെന്ന് എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം. വലിയൊരു പ്രസ്ഥാനം, അടിച്ചമർത്തപ്പെട്ട ഒരു ജനതയുടെ മോചനത്തിന് വേണ്ടിയിട്ടുള്ള സമരങ്ങളിലെ ഞാൻ 12 വയസ്സായിട്ട് ഇരിക്കുമ്പോൾ വിഷമങ്ങളെ ഉൾപ്പെടെ AKG, UMS എല്ലാവരും എന്നെ തലോടിയവരാണ്. ആ തലോടലാണ് ഒരുപക്ഷെ എൻ്റെ ഊർജ്ജം. അതുകൊണ്ടാണ് നേരിട്ട് നിങ്ങളോട് ഈ കഥ പറയാൻ ഞാനിവിടെ എത്തിയത്. അഭിനയിച്ചപ്പോഴും എന്നൊരു കാര്യം സൂചിപ്പിക്കുന്നു. അടിച്ചമർത്തലിനെതിരെ ഒരുപക്ഷെ തമിഴ്നാട്, കേരളവും ഒക്കെ കുറച്ച് മെച്ചമാണെങ്കിലും ഇന്ത്യയുടെ വിവിധ സംസ്ഥാനങ്ങളിലുള്ള ഇപ്പോഴും ജാതി മത ചിന്തകൾ വല്ലാതെ നമ്മുടെ അലട്ടുന്നുണ്ട്. മാധ്യമങ്ങളെ നിങ്ങൾക്കറിയാം, നിങ്ങളാണ് എൻ്റെ ആളുകൾ. ഉണ്ടാകുന്ന അനുഭവങ്ങളെ കുറിച്ച് ചെറുപ്പം കുട്ടികളെയാണ് അവരെ ഏത് രംഗത്തേക്ക് വന്നാലും കൊള്ളു. അപ്പൊ അത് ഒരു ജനാധിപത്യ സാംസ്കാരിക രംഗത്തിൽ അതിന്റെ കൂടെയാണ്. ഇതിനകത്ത് എല്ലാ തലമുറയും ഉണ്ട്. ആ തലമുറയിലെ ഈ പരിപാടി ഇതിൽ പങ്കെടുക്കുന്ന എല്ലാവരെയും ഞങ്ങളുടെ വിനയപൂർവ്വം അഭിവാദം ചെയ്യാൻ. കാരണം മറ്റൊന്നുമല്ല, ഇങ്ങനെ ത്യാഗം ചെയ്യാനായിട്ട് ഈ കുട്ടികൾ ഇത്രയും ആളുകൾ ഇതിന് പിന്നില് ഞാൻ മോനെ വിളിക്കുള്ളൂ. കാരണം വളരെ ഞാനീ ഒരു അഭിനേത്രി അല്ലായിരുന്നു, പൊളിറ്റിക്കലാണ് എൻ്റെ ഇത്. ഞാൻ എൻ്റെ പാർട്ടി സംഘടനകളെ അയച്ചു. ഞാനൊരു നെൽത്തൊഴിലാളിയായിരുന്നു. 24 വർഷക്കാലം ടെക്സ്റ്റൈൽ മില്ലിൽ പണിയെടുത്ത അതിൻ്റെ ചില വിഷയങ്ങളാണ് എന്നെ ഇങ്ങനെ ആക്കിയത്. നിങ്ങൾക്കറിയാലോ, ടെക്സ്റ്റ് മില്ലിൽ ജോലി ചെയ്യുന്ന ആളുകളുടെ ഇത്. അപ്പോൾ അടിച്ചമർത്തപ്പെട്ട ജനത ഇപ്പോഴും അനാരോഗ്യത്തിൽ അവരുടെ അവകാശങ്ങൾ, അവർക്ക് കിട്ടേണ്ട നീതികൾ കിട്ടുന്നുണ്ടോ എന്ന് എനിക്ക് സംശയമുണ്ട്. പക്ഷെ നമ്മുടെ 2 സംസ്ഥാനങ്ങളിലും അത് കുറച്ചേറെ, കേരളത്തിലൊക്കെ സ്ത്രീ പുരുഷ ബന്ധങ്ങളൊക്കെ തുല്യമാണ്. അവിടെ പിന്നെ ഇവിടെ മുൻപിലാണ്. പക്ഷേ മറ്റുള്ള സ്ഥലങ്ങളിൽ അങ്ങനെ ആണോ? കുടുംബജീവിതത്തിലെ കുട്ടികളെ ചേർത്ത് ഞാൻ എൻ്റെ കുട്ടികളെ കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. അത് വെറുതെ പറഞ്ഞതല്ല. എൻ്റെ മോളുണ്ട്, മോളുടെ മോള് ഒരു വിദ്യാഭ്യാസമൊക്കെ ചെയ്ത്. പക്ഷെ എല്ലാവരും എൻ്റെ ഭാഗത്തുണ്ടതല്ല. അവർക്ക് ഉള്ള അഭിപ്രായങ്ങൾ ഞാൻ ചെയ്തത് ശരിയാണോ തെറ്റാണോ എൻ്റെ കുട്ടികൾ പറയുന്ന ഒരു അവസ്ഥയുണ്ട് ഇപ്പോഴും. കാരണം ശരിയാണെന്ന് അവർക്ക് കിട്ടിയിട്ടുണ്ട്. കാരണം അത്രയും ഒരു വ്യക്തി, കുടുംബ, സമൂഹ, രാഷ്ട്രം എന്നാണ്. അപ്പോൾ തീർച്ചയായിട്ടും മഹാത്മാഗാന്ധിയെ കുറിച്ചൊക്കെ ഓർക്കുമ്പോൾ ഞാനതെല്ലാം ഓർക്കുന്ന ആളാണ്. ഞാൻ വായനയെല്ലാം ഇഷ്ടമുള്ള ആളാണ്. എൻ്റെ രാഷ്ട്രീയത്തിനെ പറ്റിയാണ് ഞാൻ പറയുന്നത്. മനുഷ്യസ്നേഹം ഉള്ളവനും ഇല്ലാത്തവനും തമ്മിലുള്ള അകലം കുറച്ചുകൊണ്ട് ഈ സമ്പദ്ഘടന നമുക്കെല്ലാം ഒന്നിച്ചാസ്വദിക്കാനായിട്ട് തന്നതാണ് പ്രകൃതി. പ്രകൃതിയാണ് വലിയ ശക്തി. നമ്മുടെ സങ്കല്പത്തിൽ ഒരുപാട് ദൈവങ്ങളുണ്ട്. ഞാൻ ദൈവവിശ്വാസിയാണ്. നമുക്കൊരു വിശ്വാസമൊക്കെ ഉണ്ട്. പാട്ടിലൂടെ, കലയിലൂടെ, നാടകങ്ങളിലൂടെ നമുക്ക് പരിപാടി അവതരിപ്പിക്കാൻ നമുക്കൊരു മാനസിക ശക്തി വേണം.
അതിനകത്ത് സത്യം വേണം, നീതി വേണം, ധർമ്മം വേണം. അതെല്ലാം ഞങ്ങൾ. അതുകൊണ്ട് ക്രിസ്ത്യനെന്നോ മുസ്ലിമെന്നോ ഇല്ല. എൻ്റെ വീട്ടിലെ മതത്തിനെതിരായിട്ടുള്ള കല്യാണങ്ങളാണ് നടത്തിയത്. ഹിന്ദു, മുസ്ലിം, ക്രിസ്ത്യൻ എല്ലാം ഉണ്ട്. SC ST നായര്, അങ്ങനെ എല്ലാ ജാതി വിഭാഗങ്ങളിലും ചേർത്ത് പിടിച്ച കുട്ടികളാണ് എൻ്റെ. ഒരു കുഴപ്പമില്ല. എല്ലാം നന്നായിട്ട് പോകുന്നെന്ന് മാത്രമേ ജീവിക്കാൻ പഠിച്ചു വരെ. ജോലി ഇറക്കി എങ്ങും പോകണ്ട, അവർ സ്വന്തമായി ജീവിക്കുകയാണ്. അപ്പൊ അതുകൊണ്ട് ഈ കല എന്ന് പറഞ്ഞ തൊഴിലും കൂടാണ്. ഞാൻ അതുകൊണ്ടാണ് സിനിമയിൽ ഏതായാലും വിദ്യാഭ്യാസമൊക്കെ നമ്മളൊരു സാമൂഹ്യ, നിങ്ങളും ചെയ്യുന്ന സാമൂഹ്യം, നിങ്ങളാണ് ഞങ്ങളെ രക്ഷപ്പെടുത്തേണ്ടത്. ഞങ്ങളെ എന്ന് പറഞ്ഞ മാധ്യമങ്ങളാണ് നല്ലതും വലുതാക്കുന്നതും ചെറുതാക്കുന്ന മാധ്യമങ്ങളാണ്. പൊതുവെ നമുക്ക് ഒരുപാട് പ്രതീക്ഷകളുണ്ട്. നമ്മളൊന്നും ഒരു ലാഭത്തിന് വേണ്ടി ചെയ്യുന്നതല്ല. ഒരുപാട് ക്ലേശങ്ങൾ അനുഭവിച്ചിട്ടാണ് ഇതൊക്കെ ചെയ്തിരിക്കുന്നത്. ഒരു സിനിമ കാണുമ്പോൾ സുഖമുണ്ട്, പക്ഷെ അതിന്റെ പിന്നില് ത്യാഗങ്ങള് എത്രയെത്രയോ ദിവസങ്ങൾ, മേക്കപ്പിന് മാത്രമല്ല, പ്രോമിറ്റ് ചെയ്ത മാർക്കപ്പിന് എടുക്കണം. അപ്പൊ അവർക്ക് ഒരുപാട് വിഷമം. ഞാൻ ഇപ്പൊ ഇങ്ങനെ ഇരിക്കുന്ന വലിയ അഡ്വക്കേറ്റ് ആണ് കേട്ടോ. വലിയ വലിയ അങ്ങനെ അപ്പാവ് മോഹൻ അഡ്വക്കേറ്റ് മോഹൻ അത് പറയണം. അപ്പനെ എനിക്കറിയാം, പേരുകുട്ടേരൻ. അവിടെ അറിയപ്പെടുന്ന ലോകം അറിയപ്പെടുന്ന 3-4 വ്യക്തിയുള്ള ഒരാളാണ്. പക്ഷെ ഇതുപോലെ തന്നെ ഒതുങ്ങി പോയതാണ്. അതുകൊണ്ട് എല്ലാവരെയും ഓർത്തുകൊണ്ടാണ്. അതുകൊണ്ട് പാട്ട് പാടണമെന്ന് പറഞ്ഞു നോക്കാം കേട്ടാ. സിനിമയിലെ ഒരു പാട്ട് ശബ്ദമൊക്കെ കുഴപ്പം വരും, എന്നാലും കുഴപ്പമില്ല. രക്തസാക്ഷി ഗ്രാമങ്ങളെ പുന്നപ്രവയലാർ ഗ്രാമങ്ങളെ ഉലകിലെ വീരപുളകങ്ങളെ റെഡ് സല്യൂട്ട്, റെഡ് സല്യൂട്ട്, റെഡ് സല്യൂട്ട്. വീരകേരളത്തിന്റെ രോമാഞ്ചങ്ങളെ വിപ്ലവ കൊടിയിലെ രക്തരേണുക്കളെ വീരകേരളത്തിന്റെ രോമാഞ്ചങ്ങളെ വിപ്ലവ കൊടിയിലെ രക്തരേണുക്കളെ നിങ്ങൾ തന്നോർമ്മയിൽ വിടർന്ന ചെങ്കൊടിയുമായി ഞങ്ങളായിരങ്ങളിന്നു നേർന്നതാണ് റെഡ് സല്യൂട്ട്. ഞങ്ങളായിരങ്ങളിന്നു നേർന്നതാണ് റെഡ് സല്യൂട്ട്. റെഡ് സല്യൂട്ട്, റെഡ് സല്യൂട്ട്, റെഡ് സല്യൂട്ട്. നിങ്ങൾ മരിച്ചു വീണ ഗ്രാമങ്ങളെ നിങ്ങൾ തൻ രക്തവർണ്ണാർന്ന പൂവുകൾ, നിങ്ങൾ മരിച്ചു വീണ ഗ്രാമങ്ങളെ നിങ്ങൾ തൻ രക്തവർണ്ണാർന്ന പൂവുകൾ. ഇന്നും തോരണങ്ങൾ തൂക്കിടുന്നോരാ, ഇന്നും തോരണങ്ങൾ തൂക്കിടുന്നോരാ ആരാമങ്ങളെ, 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 ആരാമങ്ങളെ. റെഡ് സല്യൂട്ട്, റെഡ് സല്യൂട്ട്, റെഡ് സല്യൂട്ട്. வணக்கம். என்னோட பேரு ரிதேஷ். என்னோட முதல் படம் தமிழ் படம். கேரளாவில் முன்னாடியே மோர் தேன் 10 படம் பண்ணிருக்கு. சாரோட படத்துல 2 படத்துல ஹீரோ கேரக்டர் பண்ணி வச்சிருக்கு. ரொம்ப வருஷங்களாய் ஆசைப்பட்டிருக்கேன் தமிழில் ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் வேணும்னு. வீரவணக்கத்தில் சமுத்திரன் சார் கூட ஒரு நல்ல பவர்ஃபுல் கேரக்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதை 29th ரிலீஸ் பண்ண போகிறேன். எல்லா மீடியாஸும் நல்லா சப்போர்ட் கொடுக்கணும். தமிழில் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும், நல்ல ஆசை இருக்குது. எல்லாருக்கும் தேங்க்ஸ். படம் எல்லாரும் பார்த்து நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். என் பேர் ஐஸ்விகா. இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I thank Anil Nagethan sir for giving me, trusting me for giving this powerful character, because Tangama is represent the silent strength and the courage of women in that era. So
I'm so happy that I got it for Anil Nagendran sir and the whole team. Thank you so much. எல்லாரும் படம் தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை போலவே 2 வாரத்துக்கு முன்னாடி நானும் என் கட்சியின் மாநில செயலர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் முத்தரசன், திராவிட கழக தலைவர் வைப்புக்குரிய கி வீரமணி, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன், இன்னும் பல பேர் இந்த படத்தை பார்த்தோம். இன்னைக்கு நீங்க பார்த்திருக்கிறீங்க. நீங்க எழுதணும், பேசணும். 1-2 மட்டும் விஷயத்தை மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய நாயகன் சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி பி கிருஷ்ணபிள்ளையாக நடிச்சிருக்கார். பி கிருஷ்ணபிள்ளை தமிழ்நாட்டுடைய மருமகன். அவர் பிறந்தது வைக்கம். தந்தை பெரியார்கள் வைக்கம் போராட்டத்துக்கு போனார் பாருங்க. பிறந்தது வைக்கம். 1948ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டு பி கிருஷ்ணபிள்ளை தலைமறைவாக இருந்தபோது பாம்பு கடிச்சு இறந்துட்டார். இறப்பதற்கு முன்னதாக கடைசியாக அவர் எழுதிய 2 வார்த்தைகள் சகாக்களே முன்னோட்டு. அவர் இறந்தப்ப உடனடியாக போய் பார்த்த பலரில் ஒருவர் தான் PK மேதினி. இவங்க மட்டும்தான் இப்ப நம்மோட இருக்கிறாங்க. அவரு கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தது, நீங்களாம் படம் பார்த்தீங்க, குமரி மாவட்டத்தில் இடலாக்குடின்னு சொல்லக்கூடிய சிறையில தான். தலைமறைவாக குமரி மாவட்டத்துக்கு வந்துட்டு போறப்பதான் தங்கம்மா என்ற உங்களுக்கு காதலிச்சு காதல் நடந்தது. தமிழ்நாட்டு மருமகன் சொன்ன. ஆகவே இந்த படத்தினுடைய முக்கியமான கரு, சுதந்திர போராட்டத்துக்கு முன்னதாக மக்கள் சைத்து பல்வேறு பிரச்சனைகளை கருவாக்கி எடுத்திருக்கிற இந்த படம். குறிப்பாக தந்தை பெரியாருடைய சமூக சீர்திருத்த இயக்கத்தை கொண்டாடுகிற போது, அதே போலவே கேரளாவில், அதாவது தமிழ்நாட்டோட ரொம்ப மோசம், விவேகானந்தர் கேரளாவுக்கு போயிட்டு அங்கிருந்து திரும்பறப்ப என்ன சொன்னார்னா, கேரளாவை பற்றி லூனட்டிக் அசைலம்னார், பைத்தியக்காரர்கள் கூடாரம்னார். அந்த பைத்தியக்காரர்கள் கூடாரத்தை தகர்க்கக்கூடிய படமாக படம் வந்திருக்கு. நான் இதுக்கு மேல சொல்ல விரும்பல. தமிழ்நாடு கேரளா இரண்டையும் இணைத்து எடுத்து அநேகமாக முதல் படம் நினைக்கிறேன். ஆகவே இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு சொல்லி நான் சுருக்கமாக என்னுடைய இந்த விளக்கத்தை